அனைவருக்கும் வணக்கம் மக்களே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று பார்த்தீங்கன்னா வெளியாகி உள்ளது. சற்று முன் ஐஜி வீட்டில் சிபிஐ அதிரடி சோதனை, சிக்கிய மூட்டையாக 450 கோடி பணம். இது மாதிரி செய்திகள் வெளியேறும் நிலையில் தான் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா அதிரடியாக சோதனை நடைபெற்று இருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் நிறைய ரைடுகள் போயிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ இந்த நிலையில் அதிரடியாக சிபிஐ பார்த்தீங்கன்னா ஐஜி வீட்டிலேயே ரைடுகள் நடத்தியிருக்காங்க. ஸோ எதனால் ரைடுகள் நடந்திருக்கு. ஸோ முன்னாள் ஐஜியாக இருந்த பொன் மாணிக்கவேல் வீட்டில் பார்த்தீங்கன்னா அதிரடியாக ரைடுகள் நடத்தியிருக்காங்க. ஸோ இந்த நிலையில் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஐஜி வீட்டில் பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற்ற ஐஜி பொன் மாணிக்கவேல் அவர்களுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா அதிரடியாக இன்று சோதனை நடைபெற்று காலையிலேருந்து 7 மணிலேருந்து பார்த்தீங்கன்னா சோதனை நடைபெற்று இருக்காங்க. ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அதிரடியாக நிறைய ஆவணங்கள் சிக்கியிருக்கிறதாகவும் ஏற்கனவே இவர் மீது தொடரப்பட்ட வழக்கில் பார்த்தீங்கன்னா அதிரடியாக இந்த சோதனை நடைபெறுவதாக செய்திகள் வெளியேறிருக்கு. எதனால் இவர் மீது வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க, யார் செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் சிலை கடத்து தடுப்பு சட்டத்தின் கீழ் தொடரப்பட்ட வழக்கில் பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஒரு சிக்கியிருக்க நிலையெல்லாம். ஸோ அதிரடியாக அது சம்மந்தப்பட்ட அனைத்து ஆவணங்களும் சிக்கினதாக ஒரு செய்திகள் வெளியாகிருக்கு. இதனால் அதிரடியாக பார்த்தீங்கன்னா முன்னாள் ஐஜி வீட்டில் பார்த்தீங்கன்னா பொன் மாணிக்கவேல் அவர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்ட இருக்கும் நிலையில் தமிழகத்திலேருந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இல்லையா. இவர் 2023 ஆண்டு பார்த்தீங்கன்னா இவர் மீது போடப்பட்ட வழக்கை அதிரடியாக மறு ஆய்வு செய்து இன்று பார்த்தீங்கன்னா சிபிஐ அதிரடியாக சோதனை நடைபெற்றிருக்காங்க. இந்த சோதனை போல் தான் பார்த்தீங்கன்னா அவருடைய சம்மந்தப்பட்ட அனைத்து இடங்களிலும் சோதனைகள் நடைபெறுது. இந்த மூட்டையாக பார்த்தீங்கன்னா ஒரு 450 கோடி பணம் சிக்கனதாக வெளியாகி இருக்குது. இந்த நிலையில் ஏற்கனவே இந்த பணம் அனைத்துமே கருப்பு பணமாக நிரூபிக்கப்படுகின்ற நிலையில் பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஒரு கைது செய்யப்பட்டிருக்காரு. ஏற்கனவே திமுக சேர்ந்த அமைச்சர்கள் நிறைய பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் நிறைய ஊழல் நிறைந்த ஆட்சியாக பார்க்கப்பட்டு வருகின்ற நிலையில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இவர் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஐஜியாக ஒர்க் பண்ணியிருந்தா இல்லையா. ஸோ இந்த நிலையில் இப்போ பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆகிருக்காரு. ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அதிரடியாக இவருடைய ஏற்கனவே தொடரப்பட்ட வழக்கில் மீண்டும் இவருக்கு சோதனைகள் நடைபெற்று இருக்கு. ரைட் நிலையில் மேலும் இவருடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா ரைடுகள் இன்னும் பார்த்தீங்கன்னா இரவோடு இரவாக இவர் ரைடுகள் நடந்திருக்கு. இந்த இரவோடு இரவாக மூட்டையாக ஒரு 450 கோடி பணங்கள் சிக்கியிருக்கு. இருந்தாலும் இவருடைய வழக்கில் பார்த்தீங்கன்னா அதிரடியாக சிக்கினார் அப்படின்னா இதுக்கு சம்மந்தப்பட்ட அனைவரையும் கைது செய்யப்படும் அப்படின்னு நீதிமன்றமே அதிரடியாக உத்தரவிட்ட நிலையில் தான் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இருந்தாலும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் இதில் தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகின்ற நிலையில் கடும் அதிர்ச்சியில் பார்த்தீங்கன்னா திமுக தலைமையாக இருந்து வருவதாக செய்திகள் வெளியாகிருக்கு. இருந்தாலும் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது மாதிரி அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.